Hi friends, இன்றைக்கி நம்ம Revit Tutorial Part-9ல் எப்படி ஒரு காம்பனண்ட் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காம்பனண்ட் மீன்ஸ் ஃபேமிலியை நான் மீன் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்டில் போனோடனே என்னோடய ரிப்பன் டேப்பில் ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணோடனே இங்கே காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பனண்ட் கீழே பிக் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் காம்பனண்ட் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது பிக் பண்ண உடனே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த காம்பனண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த காம்பனண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ ஒரு டெஸ்க் க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த காம்பனண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் அந்த காம்பனண்ட் லோட் ஆகில்லை, நீங்கள் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் திருப்பியும் போயிட்டு காம்பனண்ட் ப்ளேஸ் காம்பனண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே லோட் ஃபேமிலின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இந்த இதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க காம்பனண்ட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் டேப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட் இருக்கும். ஸோ அந்த காம்பனண்ட்டை பிக் பண்ணி இங்கே ஒரு காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிஸ்டமுக்கும் இருக்கும், அனோட்டேஷனுக்கும் இருக்கும். ஆனால் அனோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட் ப்ளேஸ் பண்ணும்போது டீட்டெயில் காம்பனண்ட்டாக இருக்கும், ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸாக இருக்கும், லெஜண்ட் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அனோட்டேஷனில் இந்த 3 டைப்ஸ் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடல் இன் பிளேஸ். இப்போ உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் காம்பனண்ட்டில் போய்ட்டு மாடல் இன் பிளேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேப்பர் வால் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆர்கிடெக்சர் காம்பனண்ட் மாடல் இன் பிளேஸ் போயிட்டேன். ஸோ இப்போ நான் வால் க்ரியேட் பண்ணோம்னா வால் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஓகே கொடுத்த உடனே எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வால் வரைகிறதுக்கான இது உள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் நான் பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளெண்ட் கொடுத்துட்டு என்னோடய பாட்டம் எப்படி இருக்கும்னு நான் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய பாட்டம் வைடு 600, லென்த் 6.1 மீட்டர்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னோடய டாப் நான் வரைய போகிறேன். என்னோடய டாப் பார்த்திங்கன்னா சேம் தான், ஆனால் ஒரு 300 mm ஆப்செட் ஆகிருக்கும். ஸோ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்து என்னோடய வால் ஹைட் 1500. ஸோ நான் ஒன்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு செக்ஷன் வியூ எடுத்து பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய வால் ஸ்லாண்டிங்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் மாடர்ன் பிளேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.